திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளிப்பாளையம் பகுதியில் இரவில் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக கிளை நிர்வாகிகளே சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மதுரையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கள்ளிப்பாளையம் பகுதியில் பொதுமக்கள் கை நீட்டி நிறுத்தி பயணிப்பதற்காக நிறுத்திய போது பேருந்து நிற்காமல் சென்றதால் இப்பகுதியினர் ஆத்திரமடைந்து பேருந்தை சிறைபிடித்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்று ஆட்சியர் மற்றும் அமைச்சர் என அனைவரும் உத்தரவிட்டும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அதனை பொருட்படுத்திக் கொள்வதில்லை என்று குற்றச்சாட்டு வைத்து இப்பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை நிர்வாகிகளே இந்த சிறைபிடிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனர் இனி இது போன்று தவறு நடக்காது, எப்போதும் நின்று செல்வோம் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பேருந்தை அவர்கள் விடுவித்தனர். இதனால் நள்ளிரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரிய சீட்டு நிக்குது தம்பி, சமாளிக்காதீங்க. பக்கத்துல வந்து கை நீட்டினேன் அதுக்கு பேசி பாத்துக்கவீங்க. வண்டி லெப்ட் ஏர்ல டிரைவர் போல போட்டீங்க வந்து இதெல்லாம் தப்பு தம்பி. ஒரு நாள் போல இருக்காங்க. நாங்க ஒரு நாள் போல மறுபடியும்